ஹலோ விவஸ், சமீபத்தில் சட்டசபையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. எல்லா எம்எல்ஏக்களும் காரு ₹1,00,000 பராமரிப்பு இன்க்ளூடிங் 25,000 பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுக்கிறதுக்காக. பாவம் அவங்களாம் ஏழைங்க, அவங்களுக்கு எதுவுமே வசதி வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அறிவிப்பு. அதாவது மகளிர் சுய உதவி, அதாவது மகளிர் உதவித்தொகை 2000 ஆஃப்டர் ஆல் ₹2000 கொடுக்கறதுக்கு பல தகுதிகளை பார்க்குறாங்க. என்னென்ன தகுதிகள் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட கார் இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாது, டைல்ஸ் போட்ட வீடு இருக்கக்கூடாது, மாடி வீடு இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணம் வருஷம் ஏர்னிங் இருக்கக்கூடாது, இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கக்கூடாது, பல தகுதிகளை பார்த்து தான் நீங்கள் மகளிர் உதவித்தொகையை கொடுக்குறீங்க. ஆஃப்டர் ஆல் ₹2000. ஆனால் இந்த ஒரு ₹1,00,000 மாதம் சம்பளம் எம்எல்ஏக்களுக்கு, அது இல்லாத ₹20,000 ட்ரெயின் ட்ராவல் போயிட்டு வரதுக்கு வருஷத்துக்கு 24 ஹவர்ஸ் பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். டெலிஃபோன் அலவன்சஸ்ஸு, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய, அதாவது அகாமடேஷன் கூட ஃப்ரீ. இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்த பாவம் அந்த ஏழைகளுக்காக நீங்கள் ரொம்ப தான் மெனக்கடுறீங்க. ஏன் உங்களுக்கு பயமா? எம்எல்ஏ தாஜா பண்ணலைன்னா அவங்க எதிர்கட்சி பக்கம் சாஞ்சிடுவாங்க, ஆட்சி கவுந்துருன்னுட்டு? இல்லை ஏதாவது ஜோசியக்காரன் சொன்னானா? நிறையா ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கிறேன், அவங்க எதிர்கட்சிக்காரங்க செஞ்ச ஊழல்லாம் 3 என் டேபிளில் இருக்குன்னு ஓப்பன் பண்ணுங்களாம், ஆட்சி கவுந்துருன்னு பயமா? இப்போ இந்தமாரி உங்களோட கட்சி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணீங்க? ஃபண்டு இல்லை, கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. இது கொண்டு எங்கேருந்து காசு வருது? ஆட்சியில் நீங்கள் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? கவர்மெண்ட் காசை, மக்கள் பணத்தை ஒரு பைசா தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்படி தொடவும் விடமாட்டேன் மொத்தமாக ஆட்டையப்பட்டால் என்ன அர்த்தம்? எவ்வளோ நலத்திட்ட பணிகள் இருக்குது, அதுக்கெல்லாம் ஃபண்டெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் அப்படியே பேரை ஒண்டி மாற்றி வச்சுட்டு புது பட்ஜெட் ஒன்று போட்டுட்டு, ஏன்னா மக்களை ஏமாத்துறீங்களா? எவ்வளோ நாள் நீங்கள் ஏமாற்றுவீங்க, நாங்களும் பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு அரசு பேருந்து, அதுவே ரொம்ப பழைய பேருந்தாக இருக்குது. என்றைக்கு டயர் சக்கரம் கழண்டு ஓடுமா, இல்லை பஸ்ஸே அப்படியே பொழந்துட்டு 2ஆக ஓடிடுமா அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருக்குது. பழைய பேருந்துகள் ஓடிட்டுருக்குது. அந்த பேருந்தில் அதாவது ஸ்கூல் பசங்க நிற்க முடியாத தொங்கிட்டு போகிறாங்க. இவ்வளோ அவலமான நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இருக்குது. அதுக்கு நிறைய நிதி ஒதுக்கி இமீடியட்டாக செய்ய வேண்டிய பணிகள்லாம் நிறைய இருக்குது. அதை செஞ்சு இந்தமாரி கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்கோ, இல்லை மாணவர்களுக்கு அந்த ஸ்கூல் டைமில் ஸ்பெஷல் பஸ்ஸஸோ ஏதோ ஒன்று விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஆட்சி பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் தூய சக்தியா நீங்கள் பண்ணுற வேலைலாம்? திமுகவுக்கு மாறுவேடம் போட்ட மாதிரி தான் நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் வந்ததுலேருந்தே செய்கிறது எல்லாமே பட்ஜெட் தாக்கல் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறீங்க? பேரை தான் மாற்றினீங்க. புதுசாக என்ன திட்டம் அறிவிச்சிருக்கிறீங்க? நீங்கள் இந்த ரீல்ஸை விட்டுட்டே இருந்துட்டு, ரீல்ஸை போட்டுட்டு நீங்கள் அப்படியே நல்லவர் வல்லவர்ன்ட்டு காட்டிகிட்டு இருக்கிறதுனால மக்கள் நம்புவாங்கன்னு ஏமாந்துடாதீங்க. அதேமாரி ஒருத்தவர் சட்டசபையில் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்டோவில் தான் வரோம், ஐடி கார்டை காட்டினா நாங்கள் எம்எல்ஏன்னு கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு? டிஃபெண்டர் கார் வச்சுருக்காரு. இதை தேர்தல் எலெக்ஷனில் நிற்கிறப்ப பிராமண பத்திரத்தில் சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிவிட்டு யாரை ஏமாற்றிட்டுருக்கிறீங்க? நீங்கள் தீய சக்தியா? மக்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அடுத்த எலெக்ஷனில், பை எலெக்ஷன்லேயே நீங்கள் இதுக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க. நன்றி, வணக்கம்.